ஓஹோ ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். தமிழ் பாரம்பரிய உணவுங்க. ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் பூரா மக்களுக்கு தேவையான பொருளுங்க. கருப்பட்டி எவ்வளவுங்க? சாதாரணமா ஒரு 10 கிலோ வாங்கணும்னா 5000 ரூபாங்க. சீனி வாங்கினா 500 ரூபாங்க. உணவே மருந்து. தினசரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆரோக்கியம் பெருக மலிவான விலையில எல்லாரும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி வெறும் கம்மியான காசுக்கு கொடுக்கிறேன். மதுரையையும் உணவு பிரியர்களையும் பிரிக்கவே முடியாது. புரோட்டாக்கு அப்புறம் மதுரை மக்கள் அதிகம் தேடுறது பருத்திப்பாலை தான். அதுலேயும் கருப்பட்டி பருத்திப்பால் ரொம்பவே ஃபேமஸ். பருத்திப்பால் எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் கையை காட்டுறது திருமலை மடை கருப்பசாமி பருத்திப்பால் கடையத்தான். வாங்க சுட சுட கருப்பட்டி பருத்திப்பால் சாப்பிடலாம். 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருமலை மடை கருப்பசாமி பருத்திப்பால் கடை இன்னும் 4 வருஷத்துல 100ஆண்டு விழா கொண்டாட போகுதாம். மதுரை மாநகரோட முதல் பருத்திப்பால் கடையும் இதுதானா. மடை கருப்பசாமி பருத்திப்பால் கடைன்னு சொன்னாலே மதுரை மக்கள் அன்போட வழி சொல்றாங்க. இந்த கடைக்கு சந்தானம் பருத்திப்பால் கடைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. 96 வருட பழமையான இந்த பருத்திப்பால் கடையை நடத்துறது 76 வயது இளைஞர் சந்தானம். இந்த கடையில தான் செம டேஸ்டான கருப்பட்டி பருத்திப்பால் குடிச்சேங்க. ஒரு பெரிய கிளாஸ் கருப்பட்டி பருத்திப்பால் விலை வெறும் 20 ரூபாய் தான். ஓஹோ ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி என் தமிழ் உறவுகளை தயவு செய்து வாங்க. என் அன்பாட வேண்டுகொள்ளுங்க. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழுங்க. அப்படிப்பட்ட அந்த மூத்த தமிழுக்கு தமிழ் பாரம்பரிய உணவுங்க. அதாவது எத்தனையோ உணவுகள் இருக்கு. ஆனா அது பருத்திப்பால்ன்றது யாருக்குமே தெரியலைங்க. இது எங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்க முன்னோர்கள் ஒரு 100 வருஷம் 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாருங்க 1930 இன்னைக்கு இன்னும் 4 வருஷம் கேட்டகிரி வரலாறுங்க. அப்படிப்பட்ட ஒரு பருத்திப்பால் வந்து மதுரையிலங்க. பருத்திப்பால் சந்தானம்னா எல்லாருக்குமே தெரியும். நான் ரோட்ல ஒரு சின்ன பிளாட்பாரத்தை வச்சுக்கிறீங்க 95 வருஷமா. ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் பூரா மக்களுக்கு தேவையான பொருளுங்க. கருப்பட்டி எவ்வளவுங்க? சாதாரணமா ஒரு 10 கிலோ வாங்கணும்னா 5000 ரூபாங்க. சீனி வாங்கினா 500 ரூபாங்க. ஆனா நான் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மலிவான விலையில எல்லாரும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி வெறும் கம்மியான காசுக்கு கொடுக்கிறேன். காசு பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. நான் இது வரைக்கும் பருத்திப்பால் குடிச்சதே இல்லை. சோசியல் மீடியாவில் வெறுமனே ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்களோன்னு தான் சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த சந்தேகம் எல்லாம் பருத்திப்பாலை சாப்பிட்ற வரைக்கும் தான். ஒரு கிளாஸ் பருத்திப்பால் குடித்ததும் முதல்ல நான் நினச்சது அடடா இவ்வளோ டேஸ்டாக இருக்கே அப்படின்னு தான். தண்ணியாக இல்லாமல் நல்ல கெட்டியாக இருந்துச்சு பருத்திப்பால். அருமையான பாயசம் குடிச்ச எஃபெக்ட். அந்த கருப்பட்டியோட இனிப்பு இன்னமும் நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸ்வீட் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, அவங்க பருத்திப்பாலில் போடுற சுக்கு திப்பிலி ஏலக்காய் பொடியோட வாசனையும் லேசான காரமும் வாய்க்கும் மனசுக்கும் ரொம்ப இதமாக இருந்துச்சு. அந்த கருப்பட்டி இனிப்பு திகட்டாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த பொடி தான். 2-3 கிளாஸ் குடிச்சா கூட நிச்சயமா திகட்டாது. மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த மூலிகை பொடியில இருக்கிற சித்தரத்தை தொண்டை புண்ணை சரி செய்யுமா. திப்பிலி வாயு கோளாறுக்கு நல்லதாம். சுக்கு இருமலுக்கு நல்லது. ஏலக்காய் நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும். பருத்தி கொட்டை உடல் வலிமையை கொடுக்கும். தேங்காய் வயிறு புண்ணை சரி செய்யும். நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற பருத்திப்பால்ல இவ்வளவு மருத்துவ குணங்களான ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் மதுரை மக்கள் பருத்திப்பாலுக்கு அதி தீவிர ரசிகர்களா இருக்காங்க போல. இந்த மதுரை வந்து லேசான ஊர் கிடையாதுங்க. அழிஞ்சு போய் வந்திருக்கேன். ஆனா காசியில இறந்து போனா முத்தி. நல்லா தெரிஞ்சுக்க. கங்கையில போய் இறந்து போயிட்டா முத்தி. ஆனா மதுரையில வாழ்றதே முத்தி. வாழ்றதே முத்தியப்பா. மண்ணை படைத்தவனே இந்த மண்ணுக்கு சுமந்து அடங்க. அடோ மதுரையில இந்த மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு. வளையல் வித்திருக்காரு. இப்படி பல நிலைகள்லாம் இங்க மதுரையில தான் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட மதுரையில ஒரு தமிழ் பாரம்பரிய உணவு கிடைக்குதுங்க. இந்த பொடி சேர்க்காம கொஞ்சம் பருத்திப்பால் கொடுத்து குடிச்சு பார்க்க சொன்னாரு கடைக்காரர். அதையும் குடிச்சு பார்த்தேன். நல்ல வித்தியாசம் இருந்தது. அவங்க பருத்திப்பால்ல சேர்க்கிற அந்த பொடி தான் பருத்திப்பாலோட மருத்துவ குணத்துக்கும் சுவைக்கும் காரணம்னு நல்லாவே புரிஞ்சுது. சித்திரத்தை சுக்கு இப்பிலி ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கு. ரேஷியோ பாத்தீங்கன்னா சுக்கு வந்து 50% மற்றது பூரா 10% 10% தான் ரேஷியோ போடணும். ஈக்குவல் ரேஷியோ போட்டோம்னா இதை சாப்பிட முடியாது. உணவே மருந்து.
பெரியவர் சந்தானத்தின் தாத்தா வீதி வீதியா நடந்து போய் தான் பருத்திப்பால் விற்பனை செஞ்சாராம். 96 வருஷங்களா இன்னமும் அந்த கடை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பருத்திப்பால் சந்தானம்னு தான் மதுரை மக்கள் அவரை அன்போட அழைக்கிறாங்க. பருத்திப்பால்ங்கிற ஆரோக்கிய சுடுபானத்தை மதுரைக்கு அறிமுகப்படுத்தினதே எங்க தாத்தா தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு சந்தானம். இந்த கருப்பட்டி பருத்திப்பாலை எப்படி செய்யறாங்கன்னு சொல்றேன். ஊற வச்ச பருத்தி கொட்டையிலிருந்து பால் எடுத்து கூட கொஞ்சம் பச்சரிசியும் ஊற வச்சு அரைச்சு அதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. துருவின தேங்காயும் போடுறாங்க. இனிப்பு சுவைக்கு சர்க்கரையோ வெல்லமோ போடுறதுல கருப்பட்டியை சேர்க்கறாங்க. சூடான பருத்தி பாலை கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால சித்தரை, திப்பிலி, சுக்கு, ஏலக்காய் இதை சேர்த்து அரைச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆத்திட்டு தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பருத்தி பால் சாதாரண விலையில கிடைக்கிற ஆரோக்கிய பானம்னு கூட நான் சொல்லுவேன். பெரியவர் சந்தான மகன் கோவிந்தராஜ் அப்பாவோட சேர்ந்து வியாபாரத்தை கவனிக்கிறாரு. தொடர்ந்து 4 தலைமுறையா பருத்திப்பால் வியாபாரம் செய்யறது பெரிய விஷயம்தான். உணவே மருந்துன்னு உறுதியா நம்புறாரு கோவிந்தராஜ். உணவே மருந்து. இது வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இந்த பருத்தி பால் பாத்தீங்கன்னா எத்தனை வைரஸ் வந்தாலும் ஒரு கராத்தா மாஸ்டர் மாதிரி நம்ம பாதுகாக்கக்கூடியது. இது நல்ல செரிமான சக்தி ஆகக்கூடியது. அந்த பொடி, சுக்கு, ஏலக்காய் நம்மளும் செரிமானம் ஆகும். இது வந்து ஏற்படுங்க டெய்லி வந்து காலையும் மாலையும் சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய பொருள். இந்த பருத்தி பால்ல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல. இந்த பருத்தி விதையை ஊற வச்சு ஆட்டி அந்த பால் எடுப்போம். அந்த பால் வந்து ஹார்ட்ல அந்த அடை போடுறது ஆஞ்சியோ பண்றாங்க. அந்த அடை பண்ணி கூட சக்தி வந்து இந்த பருத்தி விதை பால் இருக்கு. இந்த இனிப்பு வந்து கருப்புதி. நீங்க எவ்வளவு சொன்னா சுகர் ப்ராப்ளம் வராது. சில சேர்க்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா சித்திரத்தை சொந்த பொண்ணு திப்பிலி ஏற்பிரியா போகும். சுஸ்து சளிக்கு, ஏலக்காய் நரம் படுத்திருக்கு. அந்த பானை, செம்பு பானை வந்து பாத்தீங்கன்னா கை கால் நடுக்க வராது. அதாவது இந்த காப்பர் வசூல் பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க இந்த நம்ம உள்ள நரம்புகளை வந்து கை வயசானதுக்கு நடுக்க வரும். நடுக்க வராம இருக்கக்கூடியதான் அந்த பருத்தி விதை பால். இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா சளியை தான் எடுத்தாங்க உள்ள இருந்து. அதாவது இந்த பொடி இருக்கு சித்திரத்தை, சுபுத்தி, ஏலக்காய் எவ்வளவு சளியா இருந்தாலும் உள்ள போய் மெல்ட் ஆகி காலையில ஓசோட வெளியே போயிடும். ஊசி மாத்திரை தேவையில்ல, உணவே மருந்து. இந்த பருத்தி பால் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி குடிச்சீங்கன்னா இந்த பொடி வந்து வேலை செய்யாது. இந்த உள்ள போய் சளி வந்து உறைஞ்சிருக்கிற வந்து சீவா குடிக்கும் மெல்ட் ஆகி கல்ல அப்படியே உள்ள போய் மோசோட கண்ணு தெரியாம போய். இந்த பருத்தி பால் கடை பாத்தீங்கன்னா 1930, அதாவது பிரிட்டிஷ் வந்து 1947 நம்ம சுதந்திரம் கொடுத்தாங்க. இது வந்து 1930 இருந்து நடக்குது. இந்த கடை கையில வந்து தூக்காளி வச்சு ரோடோட வித்து எங்க தாத்தா யாரும் பார்த்தாப்புல. இந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா 96 வருஷம் ஆயிடுச்சு. என்னையோட இது நீ தினசரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆரோக்கியம் பெருக. கொஞ்ச நேரம் நின்று பாக்குறப்பதான் தெரிஞ்சது அப்பா மகன் இவர்களுடைய கடும் உழைப்பும் தன்னம்பிக்கையும். என்னுடைய தமிழ் உறவுகள் இந்த மீடியா மூலியமா, டிவி மூலியமா கடல் கடந்து வாழக்கூடிய தொப்புள் குடி உறவுகள், தமிழ் சொந்தங்கள், தமிழ் பேசுறவங்க உலகம் பூரா இருக்காங்க. இந்த நாடு முழுவதும் இருக்காங்க. லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், நாங்காங், உலகத்துல எல்லா மூலையிலும் என் தமிழ் உறவுகள் வாழ்றாங்க. நான் உங்ககிட்ட வந்து நேரம் பேச முடியுமாங்க? பேச முடியாது. ஆனா உங்கள்கிட்ட பேசுறது நேரடியா பேசுற மாதிரி வீடியோக்காரங்க கொண்டாந்து எடுத்து உங்க முன்னால வந்து சமைச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீங்க எப்பயாவது மதுரைக்கு வந்தா, நீங்க மதுரையில வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் ரொம்ப தூரம்னா கிடையாதுங்க. மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்குல்லங்க, அங்க இருந்து வந்தீங்கன்னா கீழவாசல் ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல்ல இருந்து அது எங்க ஹைவேஸ் போகுது, ராமேஸ்வரம் ஹைவேஸ் போகுது. அதுக்கு அடுத்த சிக்னல் வந்து முனிச்சாலை சிக்னல். முனிச்சாலை சிக்னலே நல்லா மறந்துடாதீங்க. முனிச்சாலை சிக்னல் பக்கத்துலதான் திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால். திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால்னு யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஏன்னா நாள்பட்ட கிடையாது. இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த வழி தெரியல சொல்லாதீங்க. இந்த உயிர் வந்து 4 வருஷம் இருந்தா உயிரோட இருந்தேன்னா இந்த 100வது வருஷம் கேட்டீர். இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பருத்திப்பால் வந்து இலவசம்னு சொல்லவே மாட்டேன். என்னுடைய சேவை இதுவரைக்கும் சேவை பண்ணேன். காசு வாங்கி இது கொடுக்க கூடாதுதான் என்னுடைய மனசு. ஆனா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கம்மியா இருக்கும். தள்ளி விட்டுருவாங்கப்பா, நிம்மதியா வந்து குடிச்சு போக முடியாது. அதுக்காண்டி சின்ன காசு வாங்குறேன். காசு இது ஒண்ணு அதிகமான காசு. நாங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு தடவைப்பா, ஒரு தடவை வந்து என்னுடைய அன்பு லைஃப் லாங் என்னுடைய பார்ட்னர் ஆயிருவேன். என்னுடைய லைஃப் லாங் ஃபேர் ஆயிருவேன். தம்பி தயவுசெய்து என் அன்பு சொந்த கடை வாங்க. வணக்கம். பாருங்க, இந்த கடையை தேடி நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாதிரி தெரிஞ்சது. ரிலாக்ஸா ஒரு கிளாஸ் பருத்திப்பாலை குடிச்சிட்டு திருப்தியா போறாங்க. இது தவிரவும் நிறைய பேர் 10 கிளாஸ் 20 கிளாஸ்னு பல்கா பார்சல் வாங்கிட்டு போறாங்க. சில்வர் ஃபாயில் கவர்ல தான் பருத்திப்பாலை பார்சலா கொடுக்கறாங்க. காலம்பரை 10 மணிக்கு ஆரம்பமாகிற பருத்திப்பால் வியாபாரம் ராத்திரி 10 மணி வரைக்கும் இடைவேளை இல்லாம தொடர்ந்து நடக்குது.
பருத்திப்பால் தவிர கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இது ரெண்டையும் காலைல 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் கொடுக்குறாங்களாம். இந்த 2 வகை கூழும் சின்ன கிளாஸ் 15 ரூபாய், பெரிய கிளாஸ் 25 ரூபான்னு விற்கிறாங்க. கூழ் பார்சல் வாங்கினா 30 ரூபாய். மதுரை முனிச்சாலை ஜங்ஷன்ல பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் சிலைக்கு எதிர்பக்கத்துல இருக்கு இந்த திருமலை மடை கருப்பசாமி கருப்பட்டி பருத்திப்பால் கடை. 20 வயது இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பா வியாபாரம் செய்யறார் பெரியவர் பருத்திப்பால் சந்தானம். பருத்திப்பால் அப்படிங்கிற ஒரு எளிய பானத்தை ஆரோக்கிய பானமா மாத்தி அதிக லாப நோக்கம் இல்லாம மன நிறைவோட வியாபாரம் செஞ்சுட்டு வர பெரியவர் பருத்திப்பால் சந்தானம் போன்றவங்களை ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த எண்ணம் தான் திருமலை மடை கருப்பசாமி பருத்திப்பால் கடையை விட்டு வெளியில வர்றப்ப எனக்கு தோணுச்சு.